ஹாய் கண்மணிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான திருவிழா விளாக் பார்க்க போகிறோம். அதாவது சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் பண்டிகை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பொங்கல்லாம் வச்சு சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க கண்மணிஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் தான் நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகலில் வந்திருந்தோம். எப்போவுமே நாங்கள் வந்து நைட்டே, அதாவது ஒரு 10-11 மணிக்கே வந்து பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இந்த டைம் தான் பகலில் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக சூப்பராக ரெடி ஆகி நானும் பாப்பும் வந்து வந்தாச்சு. இப்போ பொங்கல் வைக்கலாம். தண்ணி பிடிக்கணும் ஜி. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், உள்ள வந்துகிட்டே இருக்கிறேன். இந்த டைம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நானும் பாப்பு மட்டும்தான் வந்திருந்தோம். அதனால பாப்பு வந்து இந்த அடுப்பு மூட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து பொங்கல் எந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்றத கோவிலுக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். பாருங்கள், பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் பொங்கல் 3 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து க்ரௌடு வந்து எப்போவுமே இந்த 3 நாளுமே பொங்கல் வச்சு கிடா வெட்டுறது அந்த மாதிரியெல்லாம் நிறைய பூஜை வந்து நடந்துகிட்டே இருக்கும் அந்த 3 நாளும். இந்த பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. வெளியூர்லேருந்து மக்கள் எல்லாமே வந்து செம்மையாக பொங்கல்லாம் வைப்பாங்க. இப்போ வந்து நான் வரதுக்குள்ளேயே பாப்பு வந்து அடுப்பெல்லாம் மூட்டி விறகெல்லாம் வச்சுட்டு கற்பூரம் வச்சு பொங்கல் பானை வந்து வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஜி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மட்டும் தனியாக பொங்கல் வைக்கிறேன். எப்போவும் அம்மா வருவாங்க பொங்கல் வைக்க. அவங்களாட்டி சொல்லிட்டு நான் ஓரமாக இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அம்மா வந்து எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதனால் நான் பொங்கல் வைக்க வந்துருக்கேன். இந்த வருஷம் வந்து நான் இன்றைக்கி சக்கரை பொங்கல் தான் வந்து சுவாமிக்கு செய்ய போகிறேன். எப்போவுமே நம்ம வெள்ளை பொங்கல் வச்சு கோழி இந்த மாதிரி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் இந்த இயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் பொங்கலுக்காக ரெடி பண்ணி பாசிப்பருப்பு வந்து வீட்டிலேருந்தே வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நல்லா கழுவிட்டு பொங்கல் பானையில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து அந்த பாசிப்பருப்பு நல்லா வேகறதுக்குள்ளே அங்கே வந்து கூழ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கூழ் வாங்கிட்டு சூப்பராக நானும் பாப்பு வந்து குடிச்சிட்டு இருந்தோம். எப்போவுமே இங்கே கொடுக்குற கூழ் வந்து சுவாமிக்கு படைக்கிறதுக்காக உப்பு இல்லாமல் தான் கொடுப்பாங்க. உப்பு இல்லாமல் இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பாசிப்பருப்பு வெந்துருச்சு. அதனால நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சரிசியை வந்து பொங்கல் பானையில் வந்து சேர்த்துடலாம். சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த மாதிரி 3 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிசியை போட்டு நாம் சூப்பராக வந்து இப்போ பொங்கல் வந்து ரெடி பண்ண போகிறோம். பொங்கல் வச்சிட்டு இருக்கும் போதே அம்மாவும் என் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்துட்டு வந்தாச்சு. இப்போ போடலாம். இந்தம்மா அம்மா போட்டுரு, பார்த்து கீழே ஊற்றிருக்குது. இப்போது நம்ம திராட்சை முந்திரி அது எல்லாமே பொங்கலில் போட்டுட்டு நல்லா அம்மா வந்து கலரி விட்டுட்டே இருந்தாங்க. அரிசி கரெக்டாக போட்டதுனால சூப்பராக பொங்கல் வந்துருந்துச்சு. பாருங்கள், செம்ம சூப்பராக வந்து பொங்கல் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பானை ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த டைம் செம்ம டேஸ்டியாக பொங்கல் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம செஞ்ச பொங்கலை வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சுவாமிக்கு படைக்கிறதுக்காக கிளம்பிட்டோம். அப்பா வரட்டும். தேங்காய் பழம் பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சுவாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சிட்டு பொங்கல் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம சுவாமிக்கு தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறமா நம்ம செஞ்ச பொங்கலை வந்து இலையில போட்டு சுவாமி படைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருந்தோம். எப்போவுமே இப்போ திருவிழா அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சுவாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப பெரிய க்யூ வரிசையில் வந்து நின்று சுவாமி கும்பிடுவோம். நான் அதுக்கு முந்தின நாள் தான் சுவாமி கும்பிட்டேன் அப்படின்றதுனால வச்ச பொங்கலை வந்து சுவாமிக்கு படைக்கலான்றதுக்காக பின்னாடி இருக்கும்ல நம்மளோட கோட்டை மாரியம்மனோட சிலை. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் கொடுத்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. நாமளும் அப்படி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நாம் செஞ்ச பொங்கல் வந்து எல்லாருக்குமே இங்கே வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் அங்கே வரவங்களுக்கு ஒவ்வொரு பிளேட்லேயும் நான் வந்து பொங்கல் வச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்பா வந்து அந்த பொங்கல் பிளேட் கொடுத்தாரு. நான் வந்து பொங்கல் வச்சு சூப்பராக அங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே பொங்கல் வந்து கொடுத்தோம். வரவங்க எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்து கோட்டை மாரியம்மன் கோயிலில் ஃபஸ்ட் டைம் வந்து சக்கரை பொங்கல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருந்தாலும் அங்கே வரவங்களுக்கு எல்லாம் நம்ம சூப்பராக அன்றைக்கி வந்து கொடுத்தது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு.
இப்போது நாம் கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. அதாவது சாப்பாடு, சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு இதெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எங்களோட சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் பண்டிகை வந்து செம்ம சூப்பராக திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை நான் எப்படி இந்த டைம் வந்து கொண்டாடி இருந்தோம் அப்படின்றத உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்மணிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.